வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அவல் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளை அவல் வச்சு தான் பண்ண போகிறோம். 1.5 கிளாஸ் சுத்தமான வெள்ளை அவலை இதில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், லேசாக கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்தா போதும். அதே மாதிரி அவலை நம்ம தண்ணியில் அலச வேண்டாம். தண்ணியில் அலசி பண்ணினோன்னா ரொம்ப குழைவாக மாறிடும். அதனால் இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மட்டும் சேர்த்தாலே போதும். ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பை லேசாக வறுத்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். பாசிப்பருப்பு இது மாதிரி வேக வச்சு சேர்த்தா தான் சரியான பதமாக இருக்கும். நம்ம டைரெக்டாக அவலையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சோன்னா பாசிப்பருப்பு வேகாமல் தனித்தனியாக இருக்கும். அதனால் நல்லா வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டே வேக விடலாம். மூணு ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு ஏலக்காயை லேசாக தட்டி மட்டும் சேர்த்துருக்கேன். அவலும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பொடித்த வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பாகையும் இப்போ இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். வெள்ளைப்பாகும் அவலும் நல்லா கலந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான அவல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய சர்க்கரை பொங்கல் ரெசிபி. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.